என்னால் என்ன செய்ய முடியும்? எந்த கேள்விக்கும் பதிலை ரொம்ப எளிமையாக சொல்ல முடியும். உனக்கு புரியுற வரைக்கும் என்னால் சொல்ல முடியும். மாற்றி மாற்றி சொல்ல முடியும், பதில் ஒன்று தான். என்னால் என்ன பண்ண முடியும்? மாற்றி மாற்றி சொல்ல முடியும், ஆனால் பதில் ஒன்று தான். ஸோ நன்றி உணர்வு தான் மேஜர் காரணம். நீ எல்லாம் நல்லா இருப்பியா, வாழ்ந்துருவியா, கொண்டாட்டமாக இருப்பியா, மகிழ்ச்சியாக இருப்பியா, அவ்வளோதான் எனக்கு தேவை. சுய ஒழுக்கத்தை கண்டுபிடிச்சிருவியா, இந்த இறைவனை கண்டுபிடிச்சிருவியா, மரணம்னா என்ன கண்டுபிடிச்சிருவியா, அதுக்கு தான் என்னுடைய போராட்டம்லாம். ப்ளஸ் நானும் வாழணும் வரேன், அதுக்காக தான் என்னவும் பண்ணுறேன் நான், மனமும். ஸோ என்னுடைய நோக்கம் ரெண்டானது, நான் வாழணும், நீ வாழணும். நான் அரசியல் கோட்டை அப்படி தான் எழுதி வச்சுருவேன், வாழ்வோம் வாழ வைப்போம். வாழாமலாம் வாழ வைக்க மாட்டோம். நாங்களாம் வருந்தி என் முதுகு மேலே ஏறிக்க சவார் பண்ணிக்க நான் சொல்ல மாட்டேன். சிரிக்கும் போது நீயும் சிரிக்கிற, நானும் சிரிக்கிறேன். சம்டைம்ஸ் நான் அழும்போது நீ கூட அழுவேன், அது கூட நான் பண்ணுவேன். அதே மாதிரி நான் கோவப்படும்போது நீயும் கூட கோவப்படுவேன், ஒன்றும் கோவப்பட வச்சுருவேன். சிலதெல்லாம் திட்டுவேன், நல்லா உனக்கே கோவம் வந்துடும், ஓட்டுருவேன். பின்னாடி போய் ரெகனைஸ் பண்ணுவேன், உன்னுடைய கோவம் ரொம்ப மோசமாகிட்டுருக்கு, அதனால் வர முடியாமல் போயிடும். என் காலில் வந்து மன்னிப்பு கேட்டு விழாத, வரம் கேட்டு விடலாம். என் காலில் எப்படி விடலாம்? வரம் கேட்டு விடலாம். என்ன பட்டு கேட்டு விழாத, நான் மன்னிக்க மாட்டேன், கடவுளுக்காச்சு. எனக்கு மன்னிக்க தெரியாது, மன்னிக்கவே என்னால் முடியாது. கடவுளுக்கு உனக்கு தான் டீல். குற்றம் எனக்கு செய்ய முடியாது உன்னால், எனக்கு நீங்கள் எந்த குற்றமும் செய்ய முடியாது. நீங்கள் என்னை திட்டினா கூட அது என்ன இல்லை, நீங்கள் திட்டினா எனக்கு என்ன இல்லை, எனக்கு இல்லை. நீங்கள் எது கொடுத்தாலும் அது எனக்கு இல்லை, கடவுளுக்கு தான் கொடுக்குறீங்க. ஏமாற்றத்துக்காகலாம் சொல்ல, சத்தியம் தான். நான் சந்தோஷமாக இருந்தால், கொண்டாட்டமாக இருந்தால், என்னால் 1 கோடி பேர் சந்தோஷமாக ஆக்குவேன். அது என்னுடைய வேலை, புரியுதா? நான் நன்றி விடுவேன், எல்லோரும் என்ன வாங்கிடுவேன்,